வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முட்டையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. முட்டை என்பது நம் உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களுமே அடங்கியிருக்கக்கூடிய ஒரு முழுமையான இயற்கை உணவு, ஒரு நேச்சுரல் சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாங்க. முட்டையில் 9 அத்தியாவசியமான அமினோ அமிலங்களும் சரியான விகிதத்தில் இருக்குது. இதை தசையை வளர்ச்சியை பெற வைக்கிறதுக்கும், சேதமடைந்த திசுக்களை பழுது பார்த்து சரி பண்ணுறதுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கெல்லாம், உடல் மெலிந்து காணப்படுபவர்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த உணவாக முட்டை இருக்குது. எப்போதுமே நம்ம அவித்த முட்டைகளை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. ஒரு நாளைக்கு 1 to 2 அவித்த முட்டைகளை வந்து எடுத்துக்கொள்ளலாம் சராசரியாக இருக்கிறவங்க. இதுவே உடற்பயிற்சி செய்பவர்கள்லாம் 3 to 4 முட்டைகள் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. இது மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது முட்டை நமக்கு தரக்கூடிய மருத்துவ நன்மைகளை நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மூளை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மற்றும் நினைவாற்றல் திறனை மேம்படுத்துக்கிறதுக்கு நம்ம முட்டையை வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, முட்டையினுடைய மஞ்சள் கருவில் கோலின் என்ற அரிய வகையான ஊட்டச்சத்து அதிக அளவில் இருக்குங்க. ஸோ இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மை என்ன அப்படின்னா, கோலின் மூளையினுடைய நரம்பு அணுக்களுக்கு இடையே தகவல்களை கடத்தக்கூடிய அசிட்டைல் கொலைனுடைய உற்பத்திக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அந்த அசிட்டைல் கொலைன் உற்பத்தி ஆச்சு அப்படின்னா அது நினைவாற்றலை அதிகரிக்கிறதுக்கும், பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற ஞாபக மறதி நோய்களை வராமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். இப்போ குழந்தைகள், இளைஞர்கள், முதியவர்கள் என அனைவருமே தினந்தோறும் அவித்த முட்டைகள் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுடைய ஞாபக சக்தி திறன், சிந்தித்து செயல்படக்கூடிய திறன்லாம் அவங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த ஞாபக மறதி அப்படின்றது இருக்காது. இப்போ வயதானவர்களுக்கெல்லாம் மறதி வந்து இருக்கும். மறதியை வந்து முழுவதுமாக வயதானவர்களுக்கு நீக்க முடியாது, ஆனால் அது ஓரளவு கட்டுப்படுத்த முடியும். ஸோ அப்போ வயதானவர்களுமே அவித்த முட்டைகளை எடுத்துக்கொள்ளும் போது நினைவாற்றல் திறன் ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து சரியாக தான் இருக்கும். கண் பார்வை திறனை பாதுகாக்கிறதுக்கு முட்டை வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மஞ்சள் கரு இருக்குங்க இல்லையா, அந்த முட்டையினுடைய மஞ்சள் கருவில் லூடின் மற்றும் ஜியாக்சாந்தின் போன்ற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. அதுக்காக நம்ம மஞ்சள் கருவை மட்டும்தான் எடுத்துக்கணுன்றது கிடையாது, முழு முட்டையுமே அவித்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இது வந்து நமக்கு வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய கண்புரை, கேட்ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படாமல் பாதுகாக்குது. மற்றும் பார்வை குறைபாடு, மாகுலர் டீஜெனரேஷன் ஏற்படாமல் முன்னாடியே தடுக்குது. இப்போ நீங்கள் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க, கணினியை வந்து அதிகமாக ஒர்க் பண்ணி அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்போ அந்த கண்களுக்கு மிகச்சிறந்த பாதுகாப்பு நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவித்த முட்டைகளை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனால் கண் பார்வைக்கு வேண்டிய அந்த அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும்போது முன்னாடியே கண் பார்வை திறன் கூர்மையாக இருக்கிறதால எந்த விதமான கண்கள் தொடர்பான பிரச்சனைகளாக இருந்தாலுமே அதை வந்து நீங்கள் குணப்படுத்தி கொண்டு மீண்டும் வராமல் தடுத்து கொள்ளலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல கொலஸ்ட்ரால்களை மட்டும் பெற்றுக்கொண்டு கெட்ட கொலஸ்ட்ரால்களை அகற்றிக் கொள்வதற்கு எல்லாமே முட்டை வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம முட்டையை வந்து சாப்பிடும்போது நம்மளுடைய உடம்புகளில் இருக்கக்கூடிய நல்ல கொலஸ்ட்ரால் HDL இருக்குங்க இல்லையா, அந்த ஹை டென்சிட்டி லிப்போ புரோட்டீனுடைய அளவை அது அதிகரிக்கும். இப்போ முட்டையில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்ஸ் வந்து இருந்தாலுமே அது வந்து நமக்கு ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய LDL அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீக்கிவிடும். HDL அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நல்ல கொழுப்பு இருக்குங்க பார்த்தீங்களா, அந்த கொழுப்பை மட்டும் அதிகரித்து இப்போ ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவுகள் இல்லாமல் பாதுகாத்துக்கிறதால போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு வழங்குறதுக்கு வழிவகை செய்யுது. இதயத்துக்கு இப்போ ரத்த ஓட்டம் சராசரியான சீரான அளவில் கிடைக்கும் பொழுது இதயத்தினுடைய செயல்பாடு, இதய துடிப்பெல்லாம் சீரான அளவில் இருக்கிறதால இதயம் தொடர்பான பிரச்சனைகளான மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த இதயம் தொடர்பான பக்க விளைவுகளும் நமக்கு ஏற்படாது. ஸோ அப்போ கொலஸ்ட்ரால் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு இதய ஆரோக்கியத்தை பராமரித்துக் கொள்ளணும்னா முட்டையை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. விட்டமின் டி ஊட்டச்சத்து முட்டையில் இருக்குது. எலும்புகளுக்கு இது பலத்தையுமே நமக்கு வந்து கொடுக்கும். இப்போ இயற்கையாகவே விட்டமின் டி கொண்ட சில உணவுப் பொருட்களில் முட்டையும் ஒன்று. இப்போ விட்டமின் டியை நம்ம வந்து உண்ணக்கூடிய உணவுகள் இருந்து பார்த்தீங்கன்னா எப்படி நமக்கு அது ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் காலையில் ஒரு மார்னிங் வாக் போயிட்டு வந்தீங்கன்னா விட்டமின் டி உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனா நீங்கள் உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா அந்த விட்டமின் டி கிடைக்கும். இப்போ விட்டமின் டி எதுக்கு யூஸ் பண்ணும், எதுக்கு நமக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் டி தான் நம்ம ஏதாவது உணவு சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த உணவுகள் இருக்கக்கூடிய கால்சியத்தை நம்முடைய உடலுக்கு வந்து உறிஞ்சி எலும்புகள், பற்கள், தசைகளை வந்து வலுவடைய வைக்குது. ஸோ இதனால் நமக்கு இந்த ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படாது. குறிப்பாக எலும்பு பலவீனமாக ஆகாது. இப்போ நம்ம எலும்பு நமக்கு ரொம்ப பலவீனமாக இருக்குது அப்படின்னா நமக்கு அடிக்கடி எலும்பு பிரதானமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் வலி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நம்ம ஏதாவது கீழே விழுந்துட்டோம்னா சின்னதாக ஒரு அடிப்பட்டாலும் எலும்பு வந்து கிராக் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து எலும்பு வீக்காக இருக்கக்கூடாதுங்க இல்லையா, அதனால் முட்டைகள் எடுத்துக்கொண்டு எலும்புகளை பலப்படுத்தணும். தசைகளில் வந்து எந்த வலியும் ஏற்படாமல், தசை பிடிப்பு ஏற்படாமல், தசைகள் தளர்ந்து போகாமல் தசை வளர்ச்சியுமே முட்டையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஆரோக்கியமாக தான் வைக்கும். பற்களையும் நமக்கு வந்து பலப்படுத்தி ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்தக்கூடியதாக முட்டை நமக்கு இருக்குங்க.
நம்முடைய உடல் எடையை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நம்ம முட்டை எடுத்துக்கலாம். வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து நமக்கு முட்டை ஹெல்ப் பண்ணும். முட்டையில் வந்து புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புரதம் வந்து அதிகம் இருக்கிறதால முட்டையை நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நீண்ட நேரத்திற்கு நமக்கு வந்து பசி எடுக்காது. அதாவது உணவுகளை சாப்பிட்டு முடிச்ச ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஃபீல் வந்து நமக்கு இருக்கும். இதனாலே நம்ம அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள், நொறுக்கு தீனிகள், ஜங்க் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குப்பை உணவுகளை சாப்பிட்டு உடல் எடையை இன்னும் அதிகப்படுத்திக்க மாட்டோம். அதை முதல்ல ஸ்டாப் பண்ணுவோம். இப்போ நீங்கள் காலை உணவாக முட்டை எடுத்துக்கொள்ளும் போது தேவையற்ற நொறுக்கு தீனிகள் சாப்பிட தவிர்த்துக் கொள்ளலாம். ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக முட்டை வந்து மாற்றி கொடுக்குங்க. ஸோ அதனால் நீங்கள் முட்டையை வந்து எடுத்துக்கொண்டீங்கன்னா வெயிட் வந்து உங்களுக்கு லாஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் முட்டையை எடுத்துக்கொண்டு வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா முட்டையோட சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கொழுப்பு இருக்கக்கூடிய பசும் பாலெல்லாம் குடிக்கிறீங்க, வாழைப்பழமெல்லாம் எடுத்துக்கொள்றீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ்க்குமே முட்டை பயன்படும். பெரும்பாலும் முட்டை வந்து உடல் எடையை குறைக்கிற அளவு பயன்படுத்தலாம். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு வந்து தனியாக முட்டை மட்டுமே நீங்கள் சாப்பிடணும். அதுதான் உங்களுக்கு வந்து பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு, கல்லீரல்களை வந்து கொழுப்பு படிவதை முன்னாடியே தடுத்து லிவர் ஹெல்த்தை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு எல்லாமே நம்ம முட்டையை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா முட்டையில் இருக்கக்கூடிய கோலின் என்ற சத்து வந்து மூளைக்கு மட்டும் இல்லாமல் கல்லீரலுடைய செயல்பாட்டிற்கும் இன்றியமையாததாக தான் இருக்குது. ஸோ இதனுடைய மருத்துவ நன்மை என்ன அப்படின்னா கல்லீரலில் தேவையற்ற கொழுப்பு படிவதை முட்டை வந்து தடுத்து ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபேட்டி லிவர் அப்படின்ற அந்த கல்லீரல் கொழுப்பு நோய் வராமல் நமக்கு வந்து பாதுகாக்குது. உடல் வந்து நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய கல்லீரலுடைய இயற்கையான சுத்திகரிப்பு பணிக்கு முட்டை வந்து துணை புரியுங்க. இப்போ நம்மளுடைய உடம்புகளில் வந்து கல்லீரலில் அதிகப்படியான கொழுப்பு படிவுகள் வந்து உருவாகாமல் நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும். ஒருவேளை கல்லீரலில் அதிகப்படியான கொழுப்பு படிவுகள் இருந்ததுன்னா கல்லீரல் அலர்ச்சி நோய், கல்லீரல் வீக்கம் எல்லாம் ஏற்படும். அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளையும் அகற்றி கொழுப்பு படிவுகளையும் நீக்கி கல்லீரலை ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக மாற்றிக் கொள்வதற்கெல்லாமே முட்டை வந்து நமக்கு உதவி புரியும். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு எல்லாமே நம்ம அவித்த முட்டைகளை வந்து நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா முட்டையினுடைய மஞ்சள் கருவில் எளிதில் உடல் உறிஞ்சக்கூடிய வடிவிலான இரும்பு சத்து, அதாவது அந்த அயன் கண்டென்ட் இருக்குது, விட்டமின் B12 இருக்குது. இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்ன அப்படின்னா இப்போ நமக்கு இரும்பு சத்து குறைந்ததால தான் ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தி குறைஞ்சு போய் ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் கிடைக்காதால, ஆக்சிஜன் சப்ளை இல்லாதால மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை ஏற்படுறது, இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் நமக்கு ஏற்பட்டு ரத்த சோகை நோயே நமக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ அதை நம்ம நீக்கணும் அப்படின்னா நமக்கு மூல ஊட்டச்சத்தாக இருக்கக்கூடிய இரும்பு சத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம வந்து முட்டை எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு குறிப்பாக அந்த இரும்புச்சத்து ரத்த சிகப்பணுக்களை அதிகப்படுத்திவிடும். ரத்த சிகப்பணுக்கள் ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகப்படுத்தி ஆக்சிஜன் சப்ளை சிறப்பான அளவில் கொடுக்கறதால ரத்த சோகையில் நமக்கு எதுவும் இருக்காது. உடல் பலவீனமாக இல்லாமல் சுறுசுறுப்பாக நமக்கு வந்து இயங்க ஆரம்பிக்கும். ஸோ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய செல்களை வந்து புதுப்பிக்கிறதுக்கு, வயதான தோற்றத்தை தடுக்கிறதுக்கு, செல்லுலார் ஹெல்த்தை வந்து பராமரிக்கிறதுக்கு எல்லாமே நம்ம அவித்த முட்டைகளை வந்து உணவுகள் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா முட்டையில் வந்து விட்டமின் A, விட்டமின் E மற்றும் துத்தநாகம், அதாவது ஜிங்க் போன்ற சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குங்க. ஸோ இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மை என்ன அப்படின்னா இந்த ஊட்டச்சத்துக்கள் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய செல்கள் வந்து சேதமடைவதை தடுத்து புதிய செல்கள் ஆரோக்கியமாக வளர்வதற்கு ஹெல்ப் பண்ணுது. இது வந்து திசுக்களினுடைய முதிர்ச்சியை தாமதப்படுத்தி தோலில் சுருக்கங்கள் விழுவதை தடுத்து இளமையான தோற்றத்தை உங்களுக்கு தக்க வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த முகத்தில் வந்து உங்களுக்கு வயதான தோற்றமெல்லாம் இருக்காது. உங்களுக்கு வந்து ஒரு இளமையான தோற்றம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த டெட் செல்ஸ், வறண்ட செல்கள், உங்களுக்கு அந்த கிருமிகள், அந்த இறந்த செல்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து அகற்றப்பட்டுவிடும். இளமையான ஒரு தோற்றம் வந்து உங்களுக்கு கொடுத்து செல்களை வந்து பராமரிக்கிறதுக்காக அந்த அவித்த முட்டை வந்து இருக்குங்க. தொடர்ந்து நீங்கள் முட்டை எடுத்துக்கொள்ளுங்க. ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் எடுத்துக்கிறது, எண்ணெயில் வறுத்த பொரித்த பொடிமாஸ் போன்ற வடிவங்கள் எடுத்துக்கிறது, பச்சை முட்டையை அப்படியே உடச்சி சாப்பிட்றது, இது மாதிரிலாம் இல்லாமல் கூடுமான வரைக்கும் முட்டையை வந்து அவித்து எடுத்துக்கொள்ளுங்க. அவித்த முட்டைகளாக சாப்பிடும்போது ஊட்டச்சத்துக்கள் விரைவில் கிடைக்கும், மருத்துவ நன்மைகளும் விரைவில் நமக்கு வந்து கிடைக்கும். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.